குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. திமுக கூட்டணியில் விவாதங்கள் இருக்கலாம், ஆனால் விரிசல்கள் இருக்காது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சில மாதங்களுக்கு முன்பே இந்த கூட்டணி தொடர்பான சலசலப்புகள் எழுந்தபோது ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். ஆனாலும் கடந்த சில வாரங்களாக திமுக கூட்டணி பற்றி பெரிய அளவு எந்த சலசலப்புகளும் எழாத நிலையில் மீண்டும் இப்போது அவை எழ ஆரம்பித்திருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். அதாவது ஒரு சில மாதங்களை நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்தோம்னா, கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாத அந்த பாதி பகுதி வரைக்கும் விசிக தலைவர் திருமாவளவன் ஊடகங்களில் பெரிய அளவு அடிபட்டு வந்தார். அதாவது செப்டம்பர் மாதம் அவர் அக்டோபர் மாதம் நடத்த இருந்த அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கான ஒரு பிரஸ் மீட்டில் இதில் விரும்பினால் அதிமுகவும் வந்து பங்கேற்கலாம் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த நொடியில் இருந்து திமுக கூட்டணியில் விசிக தொடர்ந்து இருக்குமா என்ற ஒரு கேள்வியை ஊடகங்கள் பலவிதமான விவாதங்கள் மூலம் எழுப்பினார்கள். அதுக்கப்புறம் அக்டோபர் 2ஆம் தேதி அந்த மாநாட்டில் திமுக கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் தான் கலந்து கொண்டார்கள். அதிமுகவோ பிற கட்சிகளோ அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் அடுத்ததாக இந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி விஜய், ஆதவ் அர்ஜுனா இணைந்து ஏற்பாடு செய்த அந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அந்த புத்தக வெளியீட்டு விழா தொடர்பாக அதில் திருமா பங்கேற்பாரா, அதில் பங்கேற்றால் திமுக என்ன நினைக்கும், அதில் திருமா பங்கேற்றால் திமுக கூட்டணியில் இருந்து அவர் வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா, இப்படியெல்லாம் ஒரு விவாதம். கிட்டத்தட்ட ஆதவ் அர்ஜுனா டிசம்பர் 15ஆம் தேதி வாக்கில் அந்த கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுகிற வரை இது நீடித்தது. இந்த நிலையில் அதற்கு பிறகு திமுக கூட்டணிக்குள் விசிகாவை மையமாக வைத்து சர்ச்சைகள் எதுவும் எழாத நிலையில் ஜனவரி 31ஆம் தேதி ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துவிட்டு விஜயை சந்தித்து இணைந்துவிட்டு அங்கே தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் என்ற பதவியையும் பெற்றுக்கொண்டு அன்று மாலையே விசிக தலைவர் திருமாவளவனை சென்று சந்தித்தார். அந்த சந்திப்பு தான் மீண்டும் இப்போது அடுத்த கட்ட அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் விசிகாவை மையமாக வைத்து அந்த சந்திப்பு வீடியோ எடுக்கப்பட்டது. அதிலே இருவரும் ரொம்ப அந்யோன்யமாக பேசுகிறார்கள். அதற்கு பிறகு இருவரும் இணைந்து செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். அப்போது இதில் அரசியல் இல்லை என்று ஆதவ் அர்ஜுனா அவர் சொல்கிறாரு. அதற்கு திருமாவளவனும் இதில் அரசியல் கணக்கோ அரசியல் முடிச்சோ இல்லை என்று சொல்கிறார். அதே நேரம் திருமாவளவன் இன்னொரு விஷயத்தை அந்த இடத்தில் பதிவு பண்ணுறார். அதாவது இதுவரைக்கும் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய பாரம்பரியத்தை ஆதவ் அர்ஜுனா ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்சியிலிருந்து விலகினாலோ அல்லது விலக்கப்பட்டாலோ அவருக்கும் அந்த கட்சிக்கும் இடையே ஒரு பெரிய பகை இருப்பது போலவும் அவர் இதுவரை தான் ஏற்ற தலைமையின் பிம்பத்தை சிதைக்கும் வேலையில்தான் பல பேர் ஈடுபடுவாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லாமல் மீண்டும் நம்மை வந்து சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக வந்திருக்கிறார். இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு பண்பு என்று ஆதவ் அர்ஜுனாவை மிக உச்சி முகர்ந்து பாராட்டி பேசினார். இதுதான் திமுக கூட்டணிக்குள் அடுத்த கட்ட சலசலப்புகளை ஏற்படுத்தியது. நேற்றே நாம் இது பற்றி விரிவாக பேசியிருந்தோம். அதாவது ஆதவ் அர்ஜுனாவை வரவழைத்து திருமாவளவன் வாழ்த்தியதை திமுக ரசிக்கவில்லை, திமுக விரும்பவில்லை. குறிப்பாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் இந்த சந்திப்பு குறித்து தனது அதிருப்தியை சில நெருக்கமான நிர்வாகிகளிடம் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதுதான் நேற்றைய செய்தி. ஆனால் இன்றைக்கு இதில் அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. என்னவென்றால், இன்று பிப்ரவரி 2ஆம் தேதி திண்டிவனத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் மீண்டும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது பற்றியெல்லாம் நீண்ட இடைவேளைக்கு பிறகு பேச ஆரம்பித்து விட்டார். அதாவது இந்த ஆதவ் அர்ஜுனா சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்போது திருமா கொடுத்த பேட்டியில் அழுத்தம் திருத்தமாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது எந்த ஒரு கட்சிக்குமே ஆட்சி அதிகாரத்தை அடைவதுதான் இலக்கு. ஆனாலும் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை இப்போது, அதாவது இந்த காலகட்டத்தில் அதற்கான சூழல் எழவில்லை என்று கருதுகிறேன். அதுவும் குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஆட்சியில் பங்கு என்பதற்கான ஒரு சூழலாக இது அமையவில்லை என்பதுதான் இப்போதைய எங்கள் நிலைப்பாடு என்று சில மாதங்களுக்கு முன்பு விசிக தலைவர் திருமாவளவன் சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கு விசிகவுடைய மறைந்த நிர்வாகிகளுடைய அந்த படத்திறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட ஆவேசமாக பேசியிருக்கிறார். அதில் அர்த்தம் சில திமுக கூட்டணிக்குள் வேறு சில ஒரு கணக்குகளை போடும் வகையிலும் அவரது பேச்சு இருப்பதாக விவாதங்கள் அடுத்தடுத்து ஆரம்பித்து விட்டன. திருமாவளவன் இன்றைக்கு என்ன பேசியிருக்கிறார்கள் என்றால், அகில இந்திய அளவில் அம்பேத்கர் இயக்கங்களில் இப்போது நாம் தான் நம்பர் 1. ஒரு காலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் கன்ஷிராம்
அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியை கட்டி எழுப்பினார். அது ஆட்சி அமைக்கும் அளவுக்கு சென்றது. அதன் பிறகு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அம்பேத்கரை பேசும் இயக்கம், அம்பேத்கருடைய வழியில் வரும் இயக்கம் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறவில்லை. அதில் முதலாக தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் தான் இப்போது பெற்றிருக்கிறது. இது சாதாரணமானதல்ல. விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொருவரும் நம்முடைய காலரை தூக்கி விட்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு இது ஒரு மைல்கல் சாதனை என்று சொல்கிறார். வேறு எந்த மாநிலத்திலும் அம்பேத்கர் இயக்கம் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறவில்லை. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்திய மண்ணில் 25 ஆண்டு கால தேர்தல் அரசியலில் தாக்குப்பிடித்து நின்று சாதித்து காட்டியிருக்கிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது சாதாரணமான ஒன்று அல்ல. நாம் ஒவ்வொருவரும் காலரை தூக்கிவிட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு மகத்தான சாதனை இது. அதே போல எத்தனை இடர்கள், எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு அவமானங்கள், அவதூறுகள் இருந்தாலும் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இப்போது மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று நமக்கென பானை சின்னத்தையும் பெற்றிருக்கிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பானை சின்னத்தை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் பெற்றால்தான், தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருக்கிற அந்த நிர்ணயித்திருக்கிற அதன்படி குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் பெற்றால்தான் அந்த கட்சி ஏற்கனவே தான் பெற்றிருக்கிற சின்னத்தை தொடர்ந்து வைத்திருக்க முடியும். முன்பெல்லாம் ஒரு கட்சிக்கு ஒரு சின்னம் கொடுத்தால் எப்போதுமே அந்த சின்னம் தான். அந்த மாதிரி இப்போ கிடையாது. மீண்டும் வரக்கூடிய தேர்தலில் குறிப்பிட்ட அளவு சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் பெற்றால்தான் பானை சின்னத்தை தக்க வைக்க முடியும். அப்படி பானை சின்னத்தை நாம் தக்க வைக்க வேண்டும் என்றால், பானை சின்னத்தை நமக்கு நிரந்தரமான சின்னமாக மாற்ற வேண்டும் என்ற அளவில் நாம் உழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் பெற்றிருக்கிற பானை சின்னத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த தேர்தல்களில் போதிய வாக்குகளை பெற்றால் மட்டுமே அந்த சின்னம் நம்மோடு இருக்கும். ஒருமுறை பெற்றுவிட்டால் அது தொடர்ந்து நிரந்தர சின்னமாக இருந்த காலம் மலையேறி போய்விட்டது. இப்போது எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற வேண்டும், அல்லது குறிப்பிட்ட எண்ணிக்கையுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும். இப்படி நம்முடைய வெற்றியை மறந்துபட்ட பொதுமக்களின் நல்லாதரவோடு தக்க வைத்துக் கொண்டால் மட்டும்தான் பானை சின்னத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். மேலும் திமுக கூட்டணியில் குறிப்பாக காவல்துறையும் வருவாய்த்துறையும் விடுதலை சிறுத்தை கட்சி மீது காட்டுகிற அந்த பாரபட்சத்தை பற்றியும் மிக வெளிப்படையாக இன்று பேசியிருக்கிறார். ஆளுங்கட்சி கூட்டணியில் நம்ம இருக்கிறோம், ஆனாலும் நமக்கு நெருக்கடிகள் குறைந்துட்டா என்றால் இல்லவே இல்லை. வழக்கம் போல காவல்துறையும் வருவாய்த்துறையும் நாம் திமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருந்தால் என்ன, திமுகவுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தால் என்ன, நம்மை வளரவிடக்கூடாது என்ற முடிவோடு, சாதி உணர்வோடு காவல்துறையும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து செயல்படுகிறார்கள். இதற்கு உதாரணம் வேங்கை வயல், மேல்பாதி, இப்போது கண்டமங்கலம் என்று வரிசையாக அவர் சாட்சிகளை எடுக்கிறார். ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருக்கிறோம், ஆனாலும் நமக்கு நெருக்கடிகள் குறைந்து விட்டனவா என்றால் இல்லை. வழக்கம் போல காவல்துறையினர் நம் மீது, நீங்கள் கூட்டணி கட்சியாக இருந்தால் என்ன, திமுகவுக்கு உற்ற துணையாக இருந்தால் என்ன, உங்களை எளிதாக வளரவிட மாட்டோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு காவல்துறை வருவாய்த்துறையை சார்ந்த அதிகாரிகள் அவர்களுக்கு இயல்பாகவே குருதியில் கலந்திருக்கிற சாதிய மனப்பான்மையோடு நம்மை அடக்குவதிலே ஒடுக்குவதிலே குறியாக இருக்கிறார்கள். அதே நேரம் இன்னொரு பக்கம் தேர்தல் உத்தி என்பது வேறு, இதுபோல கூட்டணிக்குள்ளே ஏற்படுகிற முரண்பாடுகளை எதிர்கொள்ளும் உத்தி என்பது வேறு என்றும் சொல்கிறார். சனாதனம் இந்த மண்ணில் வேறுவிட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் திமுகவோடும் இடதுசாரி இயக்கங்களோடும் சேர்ந்து இந்த அரசியலை மேற்கொள்கிறோம். ஆனால் இந்த கூட்டணியை உடைப்பதற்கு சிலர் பகிரத முயற்சி மேற்கொள்கிறார்கள். அந்த கூட்டணியை உடைத்துவிட்டால் நாம், அதாவது விடுதலை சிறுத்தைகளை பலவீனப்படுத்தலாம் என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் அதை செய்கிறார்கள். நம்மால் பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி அரசியல் செய்ய முடியாது, அப்படி செய்தால் நம்மை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்ற திருமாவளவன், விசிகாவுக்கும் தலித்துகளுக்கும் எதிராகவே காவல்துறை இயங்குகிறது, இது பற்றி முதல்வரின் கவனத்துக்கு விரைவில் எடுத்துச் செல்ல இருக்கிறேன், அவரை சந்திக்க இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அதாவது நேற்று முன்தினம் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்த அந்த அதிர்வு அடங்குவதற்குள் இன்று விசிகா தலைவர் திருமாவளவன் இப்படி பேசியிருப்பது திமுக கூட்டணிக்குள் மேலும் விவாதங்களை அதிகப்படுத்தி இருக்கிறது. அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இது ஆட்சி அதிகாரத்துக்கான தேர்தல் அல்ல, அதற்கான காலம் இது அல்ல என்று கூறிய திருமாவளவன் இப்போது என்ன சொல்கிறார், இன்று என்ன சொல்கிறார் என்றால், கோட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கொடி பறக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை, அதனால நாம் எல்லாம் விசிகாவின் கொடி கோட்டையில் பறக்க முடியாது என்றும் யாரும் சொல்ல முடியாது
என்று சொல்கிறார். இந்த ஒரு நிலைப்பாடு ஓரிரு மாதங்களுக்குள் இப்படி அவருடைய பேச்சிலே அவருடைய அணுகுமுறையிலே ஏற்பட்டிருக்கிற மாற்றம் பற்றி நாம் விசிகாவில் நாம் விசாரித்த போது ஆதவ் அர்ஜுனா இவரை தேடி வந்து சந்தித்ததை திமுக விரும்பவில்லை. திமுக இந்த சந்திப்பை விரும்பவில்லை என்பதை திருமாவளவனும் நன்கு உணர்ந்திருக்கிறார். அதே நேரம் எங்களுக்கு இன்னும் ஆப்ஷன்கள் இருக்கின்றன என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த சந்திப்புக்கே அவர் அனுமதித்தார் என்று சொல்லலாம். ஏனென்றால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் விசிக சார்பில் கொடியேற்ற முடியவில்லை. விசிக சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள் என்றால் காவல்துறையும் வருவாய்த்துறையும் ஏதோ எதிர்க்கட்சியைப் போல விசிகாவை பார்க்கிறார்கள். இதெல்லாம் நாங்கள் பலமுறை அதிகாரிகளிடம் சொல்லியும் அவர்கள் அணுகுமுறையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அப்படியானால் இதெல்லாம் முதல்வர் ஸ்டாலினுடைய அந்த அறிதலின் பேரில்தான் இதெல்லாம் நடக்கிறதா என்ற சந்தேகம் திருமாவுக்கு எழுகிறது. அதனால்தான் தொடர்ந்து அவர் அதிகாரிகளை குற்றம் சொல்கிறார். அதிகாரிகள் என்றால் காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் யாரு? அது முதலமைச்சர் ஸ்டாலின் வசம் தானே இருக்கிறது. அப்படி என்றால் காவல்துறை சாதி பாகுபாட்டோடு நடக்கிறது என்றால் முதலமைச்சர் சாதி பாகுபாட்டோடு நடக்கிறார் என்று தானே எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் திருமா அவர்களுடைய பேச்சின் திசை சற்று மாறத் தொடங்கி இருக்கிறது. இது விரைவில் வேறு டைரக்ஷனில் சென்றாலும் ஆச்சரியம் இல்லை என்பதுதான் இவருடைய பேச்சை, திருமா அவர்களுடைய பேச்சை கவனிப்பவர்கள் சொல்லும் விஷயமாக இருக்கிறது. ஆதவ் அர்ஜுனாவுக்கு அவர் இன்றைக்கு உத்தரகண்டில் இருக்காரு. உடனடியாக இந்த பேச்சின் வீடியோவை உடனடியாக அவருக்கும் அவரது ஆதரவாளர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் விசிகாவிலேயே இருக்கும் அவரது பழைய நண்பர்களும் இன்றைய திருமாவளவனின் பேச்சு வீடியோவை எடுத்து இந்த பாருங்க, இன்றைக்கு தலைவர் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு பழைய பாணியில் பேசியிருக்கிறார் பாருங்க என்று ஆதவ் அர்ஜுனாவுக்கு அந்த பேச்சை எடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். ஆதவ் அர்ஜுனா அவர்களிடம் பேசும்போது நான் தலைவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 8% வாக்கு வங்கி நாம் பெற்றிருக்கிறோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், அதை நாம் சட்டமன்ற தேர்தலில் நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஏற்கனவே போட்டியிட்ட 6 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேலான இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டால்தான் அந்த பானை சின்னத்தை நாம் தக்க வைத்து கொள்ள ஏதுவாக வாக்கு வங்கியை நாம் பெற முடியும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் விசிக 8% மேல் வாக்குகள் வாங்கும் அளவுக்கான இடங்களில் போட்டியிடுவதற்கு திமுக கூட்டணியில் வாய்ப்பு இருக்குமா என்ற ஒரு கேள்வியை நான் தலைவர்கிட்ட கேட்டு வந்தேன். அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது என்று ஆதவ் அர்ஜுனா வட்டாரத்திலும் ஒரு பேச்சு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆதவ் அர்ஜுனா திருமாவளவன் சந்திப்பை ஸ்டாலின் எப்படி ரசிக்கவில்லையோ அதே போல உதயநிதி ஸ்டாலினும் இந்த சந்திப்பை ரொம்ப கோபக்கண்ணோடு பார்க்கிறார் என்று இளைஞரணி மாநில நிர்வாகிகளும் இது பற்றிய தகவல்களை சொல்கிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் இனியும் இது போன்ற சகிப்புத்தன்மையை தொடர்ந்து விசிகாவிடம் காட்ட வேண்டுமா என்று உதயநிதி ஸ்டாலின் தனக்கு நெருக்கமானவர்களிடம் கோபப்பட்டதாகவும் ஒரு பேச்சு சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் திருமாவளவன் திண்டிவனத்தில் இவ்வாறு பேசியிருக்கிறார். ஆட்சி அதிகாரம் வெகு தூரத்தில் இல்லை, அதே போல திமுக கூட்டணியில் நாம் இருந்தாலும் நமக்கு அதிகாரிகள் மூலம் மீண்டும் மீண்டும் தொல்லைகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன என்பதையெல்லாம் அவர் மீண்டும் மீண்டும் இன்றும் சொல்லியிருக்கிறார். இதுதான் திமுக கூட்டணியில் இன்றைய அப்டேட். ஆதவ் அர்ஜுனா டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாக அவர் எந்த கட்சியில் சேரப்போகிறார், என்ன பண்ண போகிறார் என்பது தெரியாமல் இருந்தது. அவர் லைம்லைட்டுக்கு வந்ததும் மீண்டும் விசிக அந்த கட்சியை மையமாக வைத்து திமுக கூட்டணியில் இது போன்ற பரபரப்புகள் ஏற்பட்டுவிட்டன என்பதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அதே போல் அடுத்ததாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாளையோடு தேர்தல் பிரச்சாரம் முடிகிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்கிறது. அதற்காக பிப்ரவரி 3ஆம் தேதியோடு தேர்தல் பிரச்சாரம் முடிகிறது. இன்று வரை திமுகவுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி மட்டும்தானே நிற்கிறது. அதனால் மாநிலம் முழுவதும் இருந்து எந்த அமைச்சர்களும் வர வேண்டாம் என்று ஏற்கனவே திமுக தலைமை உத்தரவிட்டிருந்தது. அதன் பேரில் வழக்கமான இடைத்தேர்தலாக இல்லாமல் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகள் மட்டுமே தான் இந்த தேர்தல் பணிகளை இன்று வரை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரமாட்டார் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது. ஏற்கனவே நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கும் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் செல்லவில்லை. இந்த நிலையில் இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதியாவது பிரச்சாரத்துக்கு வருவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு திமுகவினர் மத்தியில் எழுந்தது. இன்று நாம் விசாரித்த போது இன்று இரவு வரை உதயநிதி அவர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவார் என்ற தகவல் இல்லை என்று சொல்கிறார்கள். அதே போல சீமான் நாளை பிரச்சாரம் முடியும் நாளன்று ஈரோடு அந்த மாநகரத்திலே ரோட் ஷோ நடத்துவதற்கு போலீசிடம் அனுமதி கேட்டிருக்கிறார் என்றும் சொல்கிறார்கள். அதற்கு போலீஸ் அனுமதி கொடுப்பார்களா இல்லையா என்பதை பொறுத்து நாளைய அந்த பிரச்சார அதிர்வு இருக்கும்
என்று சொல்கிறார்கள். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.